நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்காட்லாந்து நடக்க போகிற ஃபர்ஸ்ட் டி20 மேட்சுக்கான ட்ரீம்லேண்ட் ப்ரெடிக்ஷன் ஜிஎல் எஸ்லிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா 6:30 PM மேட்ச் நடக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் 2 PM மேட்ச் நடக்குது. அதை பற்றி மதிய நேரம் தான் மேட்சஸ் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னா கிரான்ச் கிரிக்கெட் கிளப் எடின்பர்கில் தான் மேட்சஸ் நடக்குது. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வரைக்கும் 26 மேட்ச் கிட்ட நடந்திருக்குது. இதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 16 டைமும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 10 டைமும் வின் பண்ணிக்கிறாங்க. இதில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 166 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 132 இருக்குது. இதில் ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 284க்கு 5ன்னு நியூசிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டுக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. 82க்கு 10ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து டீம் பாகிஸ்தான் எதிராக விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ இதோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நீ பிஹேவ் பண்ணி ரீசெண்ட் டேஸில் நல்லாவே பேட்டிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்குது. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரன்ஸும் வரும், விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதிகம் விழ ஆரம்பிச்சிருது. ஸோ பிச்சு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங் சப்போர்ட் பண்ணுறது. பேசருக்கு இதில் கொஞ்சம் அதிகம் விக்கெட் விழுது. ஸ்பின்னருக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் விழ மாட்டேங்குது. செகண்ட் இன்னிங்ஸ் போகிற ஸ்பின்னர்ஸ் தான் ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஓப்பனிங் பண்ணுற பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறாங்க. கொஞ்சம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் கொஞ்சமே ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீம் போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டு டீமோட பிளேயிங் 11 பார்க்கலாம். இதில் ஆஸ்திரேலியா பிளேயிங் 11 யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஜேக் பிரசர் மெக்கர்க், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், ஜோஸ் இங்கிலீஷ், மார்கஸ் ஸ்டோயினிஸ், டிம் டேவிட், ஆரன் ஹார்டி, சீன் அபோட், சேவியர் பேர்லட், ஆடம் சம்பா, நாதன் எலிஸ் இருக்கிறாங்க. இப்போ ஸ்காட்லாந்து பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸ்காட்லாந்து பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் முன்சி, மைக்கேல் ஜோன்ஸ், பிரெண்டன் மெக்முல்லன், ரிச்சி பெரிங்டன், மேத்யூ கிராஸ், மைக்கேல் லீஸ், கிறிஸ் கிரீவ்ஸ், மார்க் வெட், கிறிஸ்டோபர் சோல், பிராட்வீல், பிராட்லி கரி இருக்கிறாங்க. சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா பிராட்வீல் என்ன கிறிஸ்டோபர் சோல் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபன் ஷெரீஃப் வர வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியா டீமில் பார்த்தீங்கன்னா ஆரன் ஹார்டி, மார்கஸ் ஸ்டோயினிஸ் இல்லைன்னா ஜேக் பிரசர் மெக்கர்க் இந்த 3 பேருக்கு கேமரான் மீது யாராவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரீப்ளேஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம இப்போ எப்படி நம்ம பிளேயிங் 11 எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன் சைட் டீம் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணலாம். ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பவுலிங் ஆப்ஷனில் யாராக இருக்கா பார்த்தீங்கன்னா ஆலன் ஹார்டி, சீன் அபோட், சேவியர் பேர்லட், ஆடம் சம்பா, நாதன் எல்லிஸ், மார்கஸ் ஸ்டோயினிஸ். ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் சைட் டீமை ட்ரை பண்ணுறதா இந்த 6 பேரை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. மிச்சல் மார்ஷும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் எஜ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 1 or 2 ஓவர் போட கூட வாய்ப்பு இருக்குது. ரீசெண்ட் டேஸ் அந்தளவுக்கு பவுலிங் போடுறதில்ல. சப்போஸ் ஸ்காட்லாந்துக்கு எதிராக நீங்கள் பவுலிங் போட கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ராப் பண்ணுறது பெட்டர் தான். இந்த 6 பேரை நீங்கள் பிக் பண்ணிட்டு டாப்பாக 2 பிளேயரை நீங்கள் பிக் பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டீமுக்கு இவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா எல்லா பவுலரையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. டிராவிஸ் ஹெட்டை வைஸ் கேப்டனாக போட்டுட்டு கேப்டனாக பார்த்தீங்கன்னா ஆடம் சம்பா, சீனை போட்டு சேவியர் பேர்லட். ஸோ இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கேப்டனாக போட்டு நீங்கள் டிராவிஸ் ஹெட்டை வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் அப்படி ஸ்காட்லாண்டில் அப்புறம் நீங்கள் ஒன் சைட் டீமாக ட்ரை பண்ணால் ஸ்காட்லாண்டில் யார் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகமாக ரன்ஸ் அடிக்காத பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் முன்சி நல்ல ஃபார்மில் இருக்கா. ஸோ அவளை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிச்சி பெரிங்டன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒன் சைட் டீம் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் நியூட்ரலாக நீங்கள் டீம் போகிறதா வச்சுட்டிங்க. ரீசெண்ட் டேஸில் யார் நல்லா ஃபார்மில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்லா ஃபார்மில் இருக்குது டிராவிஸ் ஹெட்டு, மார்கஸ் ஸ்டோயினிஸ், ஆடம் சம்பா, சேவியர் பேர்லட், சீன் அபோட், ஆரன் ஹார்டி, நாதன் எலிஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்லா ஃபார்மில் இருக்கிறாங்க. ஜேக் பிரசர் மெக்கர்க் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் இருந்தால் நல்லா ஹிட் பண்ணி லாண்டாரு. பட் ரீசெண்டாக நடந்த 100 மில் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடுமாறினார். ஸோ அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியலை. ஸோ இந்த கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங்கு நல்லா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸாக இருந்தால் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. குயிக்காக வந்து ஆட வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் 50 to 58% ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் 2 இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக். ஏன்னா இவர் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹிட் பண்ணி ஆடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்துக்கு எதிராக நல்லாவே ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. மிச்சல் மார்ஷ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் டாப் பண்ணுறது கூட பெட்டர் தான். பட் பவுலிங் வாய்ப்பு இருந்தால் இவர் மஸ்ட்டாகவே ட்ரை பண்ணிக்கலாம். ஜோஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் இவரை ஒரு பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் விக்கெட்டை விடுறாங்க செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணுற டீமு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருப்பார். அதான் பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா வந்தால் ஒரு 20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறதுனால மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. மார்கஸ் ஸ்டோயினிஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போடுறா இருந்தால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜேக் ரசல் மெக்கட், டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ் இந்த 3 பேர் அடிச்சாங்கன்னு வச்சிட்டிங்களேன். அதுக்கப்புறம் ஜோஸ் இங்கிலீஷ் வர மாட்டார். மார்கஸ் ஸ்டோயினிஸ், ஆரன் ஹார்டின்னு இவரோட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ மார்கஸ் ஸ்டோயினிஸை மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும். டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறா இருந்தால் இனிஷியல் விக்கெட் விழுற மாதிரி இருந்தால் நீங்கள் டிம் டேவிட் ட்ரை பண்ணிக்கோங்க. அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் வேணால் நீங்கள் டிம் டேவிட் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நல்லா விக்கெட் விழுது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் இவர் வந்து கொஞ்சம் கீயாக இருப்பார். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. ஆரன் ஹார்டி ஒரு 2 ஓவர் கூட பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் நிறையா இருக்குது. மார்கஸ் ஸ்டோயினிஸ், சீனா போட்டு, சேர் பெரட், ஆடம் சம்பர், ஆதினிஸ் இப்படி ஒரு 6 ஆப்ஷன் இருக்கிறதுனால ஸோ ஓவர் பார்த்தீங்கன்னா ஆரன் ஹார்டியும் மார்கஸ் ஸ்டோயினிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களோட 4 ஓவர் பவுலிங் பார்த்தீங்கன்னா 2 ஓவராக பிரித்து பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரன் ஹார்டி பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விக்கெட் எடுத்தாலும் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்தான்னு வச்சிட்டிங்களேன், மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். கிட்டத்தட்ட 20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இனிஷியல் விக்கெட் விழுந்துச்சுன்னா இவர் வந்து நல்லா ஹிட் பண்ணி விளாட வாய்ப்பு இருக்குது. சீன் அபவுட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணது கூட பெட்டர் தான். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் விழாமல் கூட இப்போ வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் டெத் ஓவர் பவுலிங் போகிறாரு. ஸோ 2 or 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சேவியர் பேர்லெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாலும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்க. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே பவர் பிளேயில் பவுலிங் போகிறாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் டெத் ஓவர்லையும் பவுலிங் போட ஒரு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் கூட பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இவர் பவர் பிளேயர் பவுலிங் போகிறனால இனிஷியல் விக்கெட் விழும். ஸோ இனிஷியல் விக்கெட் எடுக்க இவர் அதிகம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணலாம். ஆடம் சம்பா போத் இன்னிங்ஸில் மஸ்ட் பிக். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஸ்காட்லாந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் தடுமாற செய்வாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன டீமாக இருந்தால் ஆடம் சம்பா நிறைய விக்கெட் டேக்கிங் அதிகமாக எடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்ச் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நாதன் எலிஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் கொஞ்சம் ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். ஸோ இதில் நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யார் யாரை நம்ம ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், மார்கஸ் ஸ்டோயினிஸ், சேவியர் பேர்லெட், ஆடம் சம்பா. ஸோ இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சு ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஜேக் ரசல் மெக்கருக்கு நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து டீமில் யார் யாரை பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்காட்லாண்டில் இப்போ நம்ம வந்து ஆஸ்திரேலியா டீம் ஜெயிக்கிற மாதிரி நம்ம டீம் போட்டிருந்தா நம்ம ஸ்காட்லாண்டில் யார் யாரை பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர் யாரான்னு பார்க்கணும். ஃபஸ்ட் டபுள் ஆப்ஷன் பிளேயர் பார்த்தீங்கன்னா மேத்யூ கிராஸ், மைக்கேலிஸ், கிறிஸ் கிரீவ்ஸ், மார்க்வெட், பிரெண்டன் மெக்முல்லன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஸ்காட்லாந்து செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா இனிஷியல் விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் இவங்கெல்லாம் விக்கெட் விழுந்தாங்கன்னா மேத்யூ கிராஸ், மைக்கேலிஸ், கிறிஸ் கிரீவ்ஸ், மார்க்வெட் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் 1 or 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களை நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். பட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்க பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா முன்சி, பிரெண்டன் மெக்முல்லன், ரிச்சி பெரிங்டன். ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட எல்லாருமே நல்ல ஆவரேஜ் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பிராட்லி கரி பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் 2 or 3 விக்கெட் கூட எடுத்திருக்காரு. ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் டெத் ஓவரில் விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி நம்ம டீம் பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்மில் யார் யார் நல்லா இருக்கா பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் முன்சியா ரொம்பவே டீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹிட் பண்ணி விளாடுறாரு. ஸோ இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பவர் பிளேலே ஒரு 30 ரன் கன்சிஸ்டன்ட்டாக அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. மைக்கேல் ஜோன்ஸ் எப்படி ட்ரை பண்ணுறா பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் நீங்கள் மைக்கேல் ஜோன்ஸை கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா மைக்கேல் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி விளாடுவார். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விளாட கொண்டு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க. பிரெண்டன் மெக்முல்லன், ரிச்சி பெரிங்டன். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20-30 ரன் அடிக்கிறாங்க. பெரிய ரன்ஸ் அடிச்சதில்லை. ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நல்லாவே 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக பிரெண்டன் மெக்முல்லன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ரிச்சி பெரிங்டன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்காரு.
ஸோ இவங்க 2 பேரும் நீங்க ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். மேத்யூ கிராஸ் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் விக்கெட் விழுந்தா மட்டும் இவர ட்ரை பண்ணிக்கோங்க. இல்ல டிராப் பண்றது கூட பெட்டரு. சப்போஸ் இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தா ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தா கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு போறதோட பெட்டர் தான். மைக்கேல் லூயிஸ், கிறிஸ் கிரூஸ், மார்கரெட். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பவுலிங் ஆல்ரவுண்டரு. அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் ஒரு பேட்டிங்கில வந்தா ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு பெருசா ஹெல்ப் பண்றதில்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பிளேயரா நீங்க பிக் பண்ணிட்டு போலாம். கேப்டன், வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்க ட்ரை பண்ண தேவையில்ல. ஸோ இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர நீங்க இப்ப ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 பேரும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்ட்ல ஒரு விக்கெட் கிட்ட எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, 10 டூ 15 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ 3 பேர்ல யாராவது நீங்க ஒருத்தர ட்ரை பண்ணிக்கோங்க. கிறிஸ்டோபர் சோல். ஸோ இவர நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தா கொஞ்சம் டிராப் பண்ணது பெட்டர். பிராட்வீல், பிராட்லி கரி. ஸோ இவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், மஸ்ட்டா நீங்க பிளேயிங் லெவல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்க நியூட்ரலா நீங்க டீம் போடுறதா இருந்தா, இவங்க பிராட்வீலும், பிராட்லி கரியும் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஒன் சைட் டீமா ட்ரை பண்றதா இவங்களலாம் டிராப் பண்ணிட்டு, ஜார்ஜ் முன்சி, பிரெண்டன் மெக்கலம், ரிச்சி பெரிங்டன். ஸோ இவங்கள நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது இவங்க வந்து பேட்டிங்ல கொஞ்சம் ரன்ஸ் அடிப்பாங்கன்னு டாப் ஆர்டர் அவங்க ஆஸ்திரேலியா 2 பேர் போடுற மாரி இருந்தா, இவங்க வந்து ரன்ஸ் கொஞ்சம் அதிகமா அடிப்பாங்க. ஸோ அத வச்சு அவங்க டாப் ஆர்டர்ல ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவங்க அ நம்ம ஆஸ்திரேலியா டீம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, விக்கெட் அதிகமா எடுக்குறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஏத்த மாரி டீம் போடுறதா இருந்தா, நீங்க விக்கெட் விழும்போது இவங்கலாம் விக்கெட் விட்டுருவாங்கன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு, மேத்யூ கிராஸ், மைக்கேலிஸ், கிறிஸ் கிரூஸ். ஸோ இவங்க 3 பேர நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 2 டீமுக்கான பிளேயிங் லெவல்ல யார் யார் நம்ம எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா, நான் நியூட்ரலா டீம் போட்டுருக்கிறேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லா இருக்குது. ஸோ அதனால இந்த டீம் எடுத்துக்கிறேன். இதுல சார்ஜ் முன்சி, ரிச்சி பெரிங்டன், பிரெண்டன் மெக்முல்லன், டிராவிஸ் கெட்டு, மைக்கேலிஸ், மார்கஸ் ஸ்டோய்னிஸ், ஆரன் ஹார்டி, அப்படியே ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எடுத்திருக்கிறேன். அப்புறம் பிராட்லி கரி இந்த கிரவுண்ட பத்தி நல்ல விக்கெட் டேக்கிங் இருக்காரு. ஸோ அவரை எடுத்திருக்கிறேன். ஸோ கேப்டன், வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, மார்கஸ் ஸ்டோய்னிஸும், டிராவிஸ் கெட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்காட்லாந்துக்கு எதிரா இவங்க 2 ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு டீம்ல பார்த்தீங்கன்னா, இந்த டீம் வந்து நான் ஒன் சைட் டீமா ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆஸ்திரேலியா வின் பண்ற மாரி. ஸோ ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிற மாரி பிளான்ல எடுத்திருந்தான். பெரிய ஸ்காட்லாந்து டீம்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே பிரெண்டன் மெக்முல்லன், ஸோ அவங்களலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களலாம் ட்ராப் பண்ணிட்டு, ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பே விக்கெட்டுக்கு தகுந்தாப்போல, அதாவது ரொட்டேட் பண்ணி விளாடுற பிளேயர்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். ஹிட் பண்ணி விளாடுற பிளேயர்ஸ நான் கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணி விளாடுற பிளேயர்ஸ். ஸோ இவங்கள நான் எடுத்திருக்கிறேன் டீம்ல. ஸோ நீங்க கேப்டன், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா, இதுல பவுலர்ஸ்ல யாரனாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பவுலர்ஸ் 6 பேர்ல யாருனாலும் கேப்டன், வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பேட்டிங்க்கு டிராவிஸ் கெட், ஜாக்பர்சன் மெக்கர்க்கு கேப்டன், வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்றதா இருந்தா, ஸோ நீ இவங்கள டிராப் பண்ணிட்டு, மேத்யூ கிராஸ், மைக்கேல் ஜோன்ஸ், கிறிஸ் கிரூஸ் இவங்களும் டிராப் பண்ணிட்டு, பிரெண்டன் மெக்முல்லன், ஜார்ஜ் முன்சி, ரிச்சி பெரிங்டன். ஸோ இவங்களெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு, நீங்க டிராவிஸ் கெட், ஜாக்பர்சன் மெக்கர்க்க நீங்க கேப்டன், வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. உங்களுக்கு இந்த டீம் பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றதா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.